ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த உலகத்துல யாரும் யாருக்கும் இலவசமா எதையும் செய்யணும்னு அவசியம் இல்ல. அப்படி செய்றாங்க அப்படின்னா உண்மையாலுமே அது ஒரு ஃபேக் தான். என்னப்பா ஃபேக்கு? அப்ப பெரிய பெரிய ஆளுங்கலாம் நல்லது பண்றாங்களா? அதெல்லாம் ஃபேக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பெரிய பெரிய ஆளுங்க நல்லது பண்றாங்க அப்படின்னா, ஓகே நல்ல விஷயம் தான். இருக்கப்பட்டவங்க செய்றாங்க. இன்னும் இருக்கப்பட்டவங்க ஒருத்தர் 2 பேரு செய்றாங்க அப்படின்னா, அது ஒரு நல்ல விஷயம். ஒரு 10 பேர் செய்றாங்கன்னா ஓகே. ஒரு மிகப்பெரிய ஒரு கம்பெனியா எடுத்துட்டா நான் எல்லாத்துக்குமே நல்லது பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்றாங்க அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் இருக்கு. மிகப்பெரிய ஒரு வருமானம் இருக்குது. மிகப்பெரிய ஒரு புரட்சி இருக்குது. புரட்சின்னு சொல்லக்கூடாது. மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாருக்குமே வந்து எங்கேயோ ஒண்ணு போணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இப்ப நான் இங்கேருந்து நான் வந்து மெட்ராஸ் போறேன். மெட்ராஸ் போகும்போது நான் பைக்லயே போகணும்னு ஆசைப்படுறேன். போகணும்னு ஆசைப்படும்போது என்ன பண்ணுவேன், ரூட் தெரியாது. ரூட் என்ன பண்ணுவேன், போற வழியில ஒவ்வொருத்தர்ட்டயும் கேட்டு போவேன். அல்லது கேட்க முடியல, நான் போற ரோட்ல ஹைவே ரோடு யாருமே இல்ல அப்படின்னு என்ன பண்ணுவேன், கூகுள் மேப்பு. கூகுள் மேப்புக்கு நான் பணம் கட்டுறேனான்னு சொல்லி கேட்டோம்னா கிடையாது, ஃப்ரீ. சரி ஓகே, நான் போற வழியில மெட்ராஸ் போகும்போது எங்கேயோ ஒரு டீ குடிக்கிறேன். டீ குடிக்க போன வாட்டி டீ குடிச்சாட்டி அவங்க கடையில வந்து பார்த்தீங்கன்னா, என் கையிலலாம் ரூ. 500 நோட்டா இருக்குது. நான் வந்து ஒரு 2 டீ தான் குடிக்கிறேன். ரூ. 20 ஓகேங்களா? நானும் என் ஃப்ரெண்டும் குடிக்கிறோம். அந்த ரூ. 20 எப்படி குடுப்பேன்? கூகுள் பே. அதுக்கு நான் எதா பணம் கட்டுறேன்னா கிடையாது. அது ஃப்ரீ. ஓகே. கூகுள் மேப்புக்கும் நான் பணம் கட்ட தேவையில்ல. நான் யூஸ் பண்ற கூகுள் பேவுக்கும் நான் பணம் கட்ட தேவையில்ல. ஓகே. அங்க போயிட்டேன். மெட்ராஸ் போன வாட்டி அந்த ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஏதோ ஒண்ணு தொலைவி பார்க்குறேன் கூகுள்ல. அப்படி நான் தொலைவி பார்க்கும்போது இந்த கூகுளுக்கு நான் எதா பணம் கட்டுறேன்னா கிடையாது. அதுவும் ஃப்ரீ. ஓகே. இப்படி நான் எல்லாமே எனக்கு அவன் கூகுள்காரங்க ஃப்ரீயா பண்ணி குடுக்குறாங்களே, இதுல அவங்களுக்கு என்ன வருமானம் இருக்க போது? தெரியல தானே? உண்மையாலுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 23,00,000 கோடி சொத்து வந்து பார்த்தீங்கன்னா, 2023ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் கம்பெனிகிட்ட இருந்து இருக்குது. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? நம்ப இவ்வளவு பயனாளர்கள் இருக்கிறோம். கோடிக்கணக்கான பயனாளர்கள் உலகம் முழுசும் இருக்கிறோம். ஆனாலுமே நம்ம யாருமே அவங்களுக்கு பணம் குடுக்குறதில்ல. ஃப்ரீயா தான் நம்ம பண்ணிக்கிறோம். ஆனாலும் அவன் நம்மள வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறான்னு சொல்லி நீங்க என்னைக்காச்சும், எப்பயாச்சும் ஒரு தடவையாச்சும் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? நம்மளுக்கு எங்க அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? உண்மையாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி விஷயம் நடந்துட்டு இருக்குது. எப்படி நடந்திருக்குதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கூகுள் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள வச்சு நெறைய பணம் சம்பாரிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிஷமும், ஒவ்வொரு வினாடியும் அவங்களுக்கு பணம் அப்படிங்கிறது அக்கவுண்ட்ல ஏறிட்டு தான் இருக்குது. நம்மள வச்சு தான் மத்தவங்க பணம் சம்பாதிச்சுக்கிறாங்களே தவிர, இந்த உலகத்தில நம்ம யார் யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஃப்ரீயா பண்ணி குடுக்குறாங்கன்னு சொல்லி போறோமோ, அவங்க எல்லாருமே நம்மள பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லி இதில இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான உண்மைய நீங்க தெரிஞ்சுக்கோங்க. யார் யாரெல்லாம் உங்ககிட்ட வந்து இந்த மாரி செஞ்சு குடுக்குறாங்களோ, அவங்க பின்னாடி எந்த ஒரு மோட்டிவேஷனும் இல்லாம பண்ணி குடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. யூடியூப்ல ஓகே. யூடியூப் கூட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரீசார்ஜ் பண்றோம்பா. மாசம்னா ரீசார்ஜ் பண்றோம். இப்ப கூகுளுக்கு வந்து யூடியூப் கூட நம்ம தனியா பணம் கட்டுறது கிடையாது. அதே மாரி தான் கூகுளுக்கு நம்ம பணமே கட்ட தேவையில்ல. ஃப்ரீ தான். இது எப்படி சாத்தியமானுச்சு? இது எப்படி நடந்துச்சுன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, கூகுள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலமே என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அசுர வளர்ச்சி என்ன காரணம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கன்சியூமர்ஸ். அதாவது நுகர்வோர். நீங்க கேட்கலாம், மளிகை கடைக்கு போய் பொருள் வாங்குனா தானே நுகர்வோரு. மெடிக்கலுக்கு போய் மாத்திரை வாங்குனா தானே நுகர்வோரு. அதே மாரி நம்ப சினிமாக்கு போய் தியேட்டர்ல படம் பார்க்கறதுக்கு டிக்கெட் வாங்குனா நம்ம ஒரு நுகர்வோர், கன்சியூமர்ன்னு சொல்லுவாங்க. நம்ம கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தோம்னா, நாமளும் நுகர்வோரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. நாம ஒருத்தர்ட்டருந்து ஒரு விஷயத்த வாங்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து நுகர்வோர். நுகர்ச்சி அப்படிங்கிறது மூந்து பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க. நுகர்ச்சி. இது வந்து நுகர்வோர் அப்படின்னா, நம்ம அவங்ககிட்ட இருந்து நம்ம வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நுகர்வோர், கன்சியூமர்ன்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த நுகர்வோரா இருக்கிற நாம தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம். நம்மளகிட்ட வந்து நம்ப எல்லாமே அவங்க கிட்ட இருந்து ஃப்ரீயா வாங்கிக்கிறதுனால தான் நம்ம அவங்க கிட்ட போறோம், மக்கள் எல்லாருமே. இப்ப இதுவே இந்த கூகுள் வந்து நீங்க மாசத்துக்கு ஒரு 100 சர்ச் பண்ணீங்கன்னா, எங்களுக்கு ரூ. 50 பணம் கட்டணும்னு சொன்னா நம்ம போவோமா? போமாட்டோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி கூகுளோடைய சாவகாசத்த நம்ம கட் பண்ணிருவோம். இனிமே நீ உன் வேலைய பாரு, நான் என் வேலைய பார்க்குறேன். உனக்கு எனக்கு எந்த சாவகாசமும் இல்லன்னு சொல்லிட்டு நம்ம கூகுள விட்டு நம்ம வெளியில வந்துருவோம். இத வந்து அடிப்படையான புரிதல். நம்மகிட்ட கூகுள் ஒரு வருஷத்துக்கு நம்மகிட்ட இருந்து ரூ. 200 நம்மகிட்ட சம்பளமா வாங்கல. அதாவது நம்மகிட்ட இருந்து அவங்க பே ஆஃப் அமௌண்ட்டா வாங்கல. நம்மள வச்சு நிறுவனங்கள்ட்ட இருந்து நம்மகிட்ட இருந்து பணம் வாங்கிக்கிறாங்க நம்ம பேர சொல்லி. புரியல தானே? இப்ப உதாரணத்துக்கு கூகுளோட எப்படி அடிப்படையா செயல்படுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, யூஆர்எல்ன்னு சொல்லுவாங்க. யூஆர்எல்னா இப்ப வந்து HTTPன்னு சொல்லி போட்டு 2 புள்ளி வச்சு www. அப்படின்னு சொல்லி போட்டுனா, ஒரு விஷயத்த நம்ம தொலைவி பார்ப்போம். கூகுள் வரதுக்கு முன்னாடி வரைக்கும். அதோட யூஆர்எல் தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம போய் சர்ச் பண்ணி பார்க்க முடியும். எப்ப நம்ம கூகுள் வந்துச்சோ, கூகுள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ச் என்ஜின். நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு சில கீவேர்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸ் நம்ம தொலவும்போது, அது சம்மந்தப்பட்ட எதாவது நம்மளுக்கு முன்னாடி வரும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எகிப்துன்னு சொல்லி போட்டேன் அப்படின்னா எகிப்தில் என்னென்ன ஃபேமஸாக இருக்குதோ உடனே பக்கத்தில் காட்டும். கிசா பிரமிட் இருக்கும், எகிப்தில் இருக்கக்கூடிய சினிமா துறை வரும், எகிப்தில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட் வரும், எகிப்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பற்றி காட்டும், எகிப்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள்லாம் அப்படியே காட்டும். அந்த நாட்டோட நாணயங்கள் என்ன, அதோடைய நெட்ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு காட்டும். நான் இந்த இடத்துல கூகுள்னு போட்டேன் அப்படின்னா பக்கத்தில் அப்படியே வரிசையாக காட்டும். இந்த இடத்துல கூகுள்னு போட்டோன்னா அப்படியே வரிசையாக வந்து எகிப்துன்னு போட்டோன்னா காட்டும். நான் எதுக்கு என்னமோ தொட்டுக்கலாம். ஸோ கூகுளில் வந்து கீவேர்டு போட்டோம்னா நம்மளுக்கு உடனடியாக அது வந்து காட்டிடும். நம்ம அதை போய் பார்த்துக்கலாம். ஓகே, இதில் எப்படி அவங்களுக்கு சம்பளம் வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு எப்படி ரெவன்யூ வருதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு ஃபுட் டெலிவரின்னு சொல்லி நினைக்கிறோன்னு வைங்களேன். இப்போ இது கூகுளில் போயிட்டு நான் வந்து ஃபுட் டெலிவரின்னு கொடுக்குறேன். கொடுத்தோடனே ஃபஸ்ட்டு ஸ்விக்கி வருதா, ஓகேங்களா, ஸ்விக்கி வருதா, அடுத்தது வேறு கம்பெனி வருதா, ஈட்டு அப்படின்னு சொல்லிட்டு வருதா, ஓலா ஈட்டுன்னு வருதா, என்ன கம்பெனி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். நம்ம தொலைவணும் போது ஃபஸ்ட்டு எது வருதோ நம்ம அதை தான் தொடுவோம். பொதுவாகவே மனித இயல்பு ஃபஸ்ட் இஸ் த பெஸ்ட்டு, ஓகேங்களா, அப்படின்னு சொல்லி நினைப்போம். அதன் காரணமாக அதன் பொருட்டு நம்ம ஃபஸ்ட்டு தொலைவும் போது ஃபஸ்ட்டு எதை வருதோ அதை தான் தொட்டு நம்ம ஓகே பண்ணுவோம். அதே தான் கூகுளும் பண்ணுறாங்க. இப்போ கூகுளில் போய் நிறுவனங்கள் வந்து பணம் கொடுப்பாங்க. ஸ்விக்கியோ அல்லது வேறு ஏதோ ஒரு நிறுவனங்களோ ஃபுட் டெலிவரி இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் ஃபுட் டெலிவரின்னு போட்டாங்கன்னா எங்கள் பேர் தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ எனக்கு ஆர்டர் நிறையா வரும், நான் வந்து உங்களுக்கு ரெவன்யூ கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஆடுக்கான ஒரு சேலரி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே ஃபுட் டெலிவரின்னு போடும்போது ஃபஸ்ட் எடுத்தோடனே ஸ்விக்கி வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு அதைத்தான் தொடுவோம், ஃபஸ்ட்டு வரதான் தொடுவோம். ஸோ இவங்க அவங்களுக்கு பணம் கொடுப்பாங்க. இதில் என்னப்பா காம்படிஷன் போட்டின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கிக்கும் ஜொமேட்டோவுக்கும் போட்டி இருக்கும். கூகுள்கிட்ட போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி நான் உங்களுக்கு நிறைய பணம் தரேன், நான் உங்களுக்கு 1,00,000 ரூபா தரேன், என் பேர் தான் ஃபுட் டெலிவரின்னு தொடனா வரணுன்ட்டு. இவங்க சொல்கிறத பார்த்தோன்னே, ஜொமேட்டோ சொல்கிறத பார்த்தோன்னே ஸ்விக்கி சொல்லுவாங்க, ஐயா கூகுள் ஐயா, நான் உங்களுக்கு 1,50,000 ரூபா தரேன், என் பேர் ஃபஸ்ட்டு வரணும்னு சொல்லிட்டு. இவன் என்ன பண்ணுவாங்க, அவன் 1,50,000 தரானா, நான் 1,60,000 தரம்பாங்க. அவன் 1,60,000 தரானா, நான் 1,70,000 தரம்பாங்க. ஸோ ஆளுக்கு போட்டி போட்டு பணத்தை கொண்டு போய் கொடுப்பாங்க. கொடுத்துட்டு கீவேர்ட்ஸில் சர்ச்சில் யார் வராங்களோ அதில் என் பேர் ஃபஸ்ட்டு வர மாதிரி போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு கூகுள் என்ன பண்ணுவாங்க, சர்ச் பண்ணும்போது யாருடைய பேர் ஃபஸ்ட்டில் வருதோ, யார் நிறையா பணம் கொடுக்குறாங்களோ அவங்க பேர் தான் ஃபஸ்ட்டில் வர மாதிரி அவங்க செட் பண்ணி வைப்பாங்க, அமைச்சு வைப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்சியூமர்ஸ் நாம் தான், நம்மளுக்கு அவங்க ஃப்ரீயாக டெலிவரி கொடுத்துட்றாங்க, நம்மளுக்கான சர்வீஸ் அவங்க ஃப்ரீயாக பண்ணுறாங்க. நாம் என்ன தொலைகிறோமோ அதுக்கான காஸ்ட்டு அவங்க கம்பெனிலேருந்து வாங்கிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து நிறுவனங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கூகுளில் வந்து பணம் கட்டி இது பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு சாதாரணமாக ஒரு டேப்லெட்டு, ஓகேங்களா, இப்போ வந்து நீங்கள் பேராசிட்டமால்னு போடுறீங்க அப்படின்னா பேராசிட்டமால் அப்படிங்கிறதுல எந்த பிராண்டு நல்லாயிருக்கும், பேராசிட்டமால் டேப்லெட்டில் என்ன பிராண்ட் நல்லா ஹை குவாலிட்டியில் இருக்கும், எது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட் எடுத்துன்னு வரும். ஸோ அந்த மருந்து கம்பெனிகிட்டேருந்து ஒரு ஃபண்டு போகும். அதே மாதிரி ஒரு கார் தொலைவரீங்க, அந்த கார் நிறுவனத்துலேருந்து ஒரு ஃபண்டு போகும். இப்போ வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு 1000 பேர் ஒவ்வொரு லட்சம் கொடுத்தாங்க அப்படின்னா அவருக்கு 10 கோடி ரூபா ரெவென்யூ. 1000 பேர் ஒவ்வொரு லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னா 10 கோடி ரூபா ரெவென்யூ. இப்படி ஒவ்வொரு வருஷமும் எத்தனை 1000 பேர் எவ்வளவு லட்சங்கள் கொடுக்குறாங்கங்கிறத பொறுத்து தான் அவங்களுடைய சொத்து மதிப்பு இருக்கும். அப்படி பார்க்கும்போது கூகுளோடைய நெட்ஒர்க் அப்படிங்கிறது 23 லட்சம் கோடி, ஓகேங்களா. 23 லட்சம் கோடி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வேல்யூ, ஓகேங்களா. அந்த வேல்யூ அப்படிங்கிறது அவங்க இதன் மூலியமாக தான் ஒரு பணம், ஒரு வருமானம் அப்படிங்கிறது சம்பாதிக்கிறாங்க. இனிமேலாச்சும் இனி வரும் காலங்கள்லையாச்சும் கூகுளில் நம்ம தொலைவிட்டு இருக்கிறோமே அவங்க நம்மளுக்கு பணம் கட்ட சொல்லுவாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பெரிய மூலதனம் எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து இலவசமாக எதிர்பார்க்குறாங்க, இலவசத்தை விரும்புகிறாங்க, இலவசத்துக்கு அடிக்ஷனாக இருக்கிறாங்க. இன்னொன்று கூகுளில் போனால் பணம் கட்ட தேவையில்லைன்னு சொல்லி ஆணித்தனமாக நம்புகிறாங்க. அதுதான் உண்மை, அதுதான் நிஜம். ஸோ நாம் வந்து இங்கே பண்ணும்போது இவங்கக்கிட்ட நம்ம வாடிக்கையாளராக இருக்கிற வரைக்கும் கூகுள் வந்து நம்மக்கிட்ட பணம் வேணும்னு சொல்லி கேட்கவே மாட்டாங்க. பதிலாக அதுக்கு மாறாக நம்மக்கிட்ட வந்து பணம் வாங்கணுங்கிறத வந்து பார்த்திங்கன்னா நிறுவனங்கள் மூலிமா வாங்கிக்குவாங்க. நாம் கொடுத்தா கூட அவ்வளோ பணம் கொடுக்க மாட்டோம். எப்படி மக்கள் கன்சியூமர்ஸ் கொடுத்தா கூட கூகுளுக்கு இவ்வளவு பெரிய ஒரு வேல்யூ ஆஃப் ருப்பீஸ் வந்து நம்மளால் கொடுக்க முடியாது. இன்றைக்கி வந்து இந்தியாவில் ஒரு 140 கோடி மக்கள் தொகைக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுக்க மாட்டாங்க, எல்லாருமே பணம் கொடுத்து பார்க்க மாட்டாங்க. ஒரு படத்துக்கு போய் தியேட்டரில் பார்க்குறதே விரும்புறதுக்கு நிறைய பேர் இருந்தாலும் அதை ஓடிடியில் வீட்டிலே உட்காந்து பார்க்கணுன்னு தான் நினைக்கிறாங்க. ஓடிடியில்
ஒரு பணம் கட்டிட்டோம் அப்படின்னா மாதம் பூரா வந்து அந்த படத்துக்கு எத்தனை தடவை வேணாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லி மக்கள் விரும்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நான் தியேட்டருக்கு போய் ஒரு ரூ. 2000 கொடுத்து ஒரு புது படம் பார்க்குறேன் அப்படின்னா, நான் ஓடிடியில் ஒரு மாதத்துக்கு ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் கட்டிக்கிட்டா போதும். அந்த மாதத்துல வர எல்லா படத்தையுமே நான் ஒரு 4 நாள் கழிச்சு படத்தில் பார்த்துக்கலாம். டிவியில் ஃபேமிலியோட உட்காந்து வீட்டில் ஒரு சோஃபாவில் உட்காந்து பார்த்துக்கலாம்னு சொல்லி தான் மக்கள் விரும்புகிறாங்களே தவிர, பணம் கொடுத்து நான் கூகுளுக்கு சர்வீஸ் வாங்கணும்னு சொல்லி பெரும்பாலும் மேக்ஸிமம் யாரும் விரும்ப மாட்டாங்க. இவங்களே பணம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் கூகுள் வாங்க மாட்டாங்க. நீ பணம் கொடுக்காதயா, நீ பணம் கொடுக்காத. உன்னை வச்சு நான் வேறு விதத்தில் சம்பாரிச்சுக்கிறேன். நீ எனக்கு பணம் கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. கூகுள் மிகப்பெரிய ஒரு சொத்து மதிப்போடு இயங்குறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அறிவியல் பூர்வமான, ஒரு ஆதாரப்பூர்வமான ஒரு அடிப்படை தகவல் அப்படிங்கிறது இதுதாங்க.